ஹாய், வெல்கம் டு ஃபின்சா. நான் நித்தன். போன வீடியோவில் வந்து நம்ம ஏன் இந்தியன் எக்கானமியோட ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு என்ன நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்தியன் ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ எக்கானமி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குங்கிறத பார்த்துருப்போம். அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டு இல்லை. நம்ம எப்பயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா, நிஃப்டி 50 இல்லாட்டி சென்செக்ஸ் 30. நிஃப்டி 50ங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். சென்செக்ஸ் 30ங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்த 50 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸோட நம்பர் மட்டும்தான் நிஃப்டி 50ங்கிற நம்பர், ப்ளஸ் அந்த 30 கம்பெனிஸ்க்கு பேர் தான் சென்செக்ஸ் 30ங்கிறது. இந்த நம்பரை வச்சு நம்ம மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி தாங்கிறத சொல்லிட முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தமாக 5000க்கு மேலான பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸோட எல்லா பர்ஃபார்மன்ஸையும் வந்து அந்த டாப் 50 நிஃப்டி 50ங்கிற நம்பரோ இல்லை சென்செக்ஸ் 30ங்கிற நம்பரோ சொல்லிடாது. அதுவே வந்து ஒரு மாற்றம் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் கேப் மற்றும் ஸ்மால் கேப் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தா பயங்கர அடி வாங்கி தான் இருக்குது. நீங்கள் ஒருபடி மேலே போய் நிஃப்டி 50ல இருக்க கம்பெனிஸையோ இல்லை சென்செக்ஸ் 30ல இருக்க கம்பெனிஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, இவன் தான் எக்கனாமி டவுன் ட்ரெண்டில் இருக்காலும் ஒரு சில கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால மீதி கம்பெனிஸோட கம்மி பெர்ஃபார்மன்ஸும் வந்து பெருசாக வெளியில் தெரியலங்கிறது தான் உண்மை. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் எல்லாரும், அப்படி பார்த்தா ஒரு கம்பெனியோட அர்னிங்கை வச்சு தானே ஸ்டாக் ப்ரைஸும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ எக்கனாமி டவுன் ஆகுன்னு என்ன அர்த்தம்? கம்பெனியோட அர்னிங்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்டாக் மிஸ் மட்டும் எப்படி அதிகமாக இருக்குடா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த சன் ஹை மியூச்சுவல் ஃபண்ட் கேம்பெயின் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடைசி 6-7 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட அர்னிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.8% கிட்ட இருந்திருக்கு. பட் அதோட ஸ்டாக் ப்ரைஸோட இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11% இருக்குது. இப்போ இதுலேயே வித்தியாசம் இருக்குன்னு தெரியலையா? அதாவது இப்போ லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா, ஒரு கம்பெனியோட ஏர்னிங் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் அதில் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம், கரெக்டாக? அர்னிங்ஸோட க்ரோத் ரேட்டே வெறும் 3.8% தான் இருக்கும்போது மட்டும் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் 11% இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் நம்ம தேவையில்லாமல் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். இதுக்கு ஏன் இந்த கேம்பெயினை காரணமாக சொல்கிறேன்னு பார்த்தா, இந்த கேம்பெயின் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லி மக்களை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குங்க அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுச்சு. மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இன்னும் புரியுதோ புரியலையோ, இந்த கேம்பெயினால வந்து நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போகணும்னு கண்மூடித்தனமாக மியூச்சுவல் ஃபண்டில் போய் நிறைய பணத்தை கொட்டி வச்சுட்டாங்க. இதனால தான் என்ன இருக்குது, ஈவன் தோ கம்பெனியோட ஆக்சுவல் growth percentage கம்மியாக இருந்தாலும் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறதுக்கான காரணம். சரிடா, இதை வச்சு சொல்லிடலாமா? அப்போ இதுக்கும் இதுதான் வந்து எக்கனாமிக்கும் ஸ்டாக் ப்ரைஸுக்கு கோரிலேஷனா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னன்னா, இந்தியாவோட கன்சம்ஷன் ஸ்டோரி. இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க இளைஞர்கள் தான் வந்து நாளைக்கு ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரியை வந்து பில்ட் பண்ண போறாங்கல்ல. அவங்க வேலைக்கு வந்து, அதாவது ஒரு கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து அவங்க வேலைக்கு வந்து சம்பாரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. செலவு பண்ண என்ன ஆகும், எக்கனாமி ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் திருப்பி. இப்போ ஃபியூச்சர் எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. பட் இந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு டைரக்ட் கோரிலேஷன் பிட்வீன் டெமோகிராஃபிக் சேஞ்ச்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு நகர்ப்புறத்துக்கு போய் வேலைக்கு தேடுறதுனாலயோ அதனால டைரக்ட் எக்கனாமிக் growth இருக்குமாங்கிறத டேரக்டா சொல்லிட முடியாது. அதுக்கு எது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா பாலிசி சேஞ்ச். இப்ப இருக்கிற இளைஞர்கள் நல்ல எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்குதா, ஒரு நல்ல கல்வி கிடைக்குதா, நல்ல ஹெல்த் கேர் கிடைக்குதா, நல்ல நியூட்ரிஷன் கிடைக்குதா? இந்த எல்லா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எக்கனாமிக் growth நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோரிலேஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுதான் வந்து எக்கனாமி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கும் ஸ்டாக் பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கும் இருக்கிற காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.